அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு 15% வரி விதிக்கப்படுமா? அப்படி விதித்தால் அனுர நிச்சயமாக வீடு போவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. இந்த மனுஷ நாணயக்காரன்ற பைத்தியக்காரன் இப்போ வீடியோ ஒன்று போட்டிருக்கிறான். சரியா, இது உண்மையா பொய்யான்றது தெரியலை. இப்போ ஜஸ்ட் நவ் தான் வீடியோ போட்டுக்கிறான். தூக்கத்தில் எழுந்திரிச்ச மாதிரி இருக்கிறான், வீடியோ போட்டுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிற கதை உண்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அனுர வீடு போவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. 15% வரி விதிக்க போகிறாங்க. அப்போ சாதாரணமாக 1 லட்சம் அனுப்பினா என்ன 15,000 பிடிச்சிருவாங்களோ? நாங்கடா விளாட்றீங்களா? மாறி மாறி ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவன சொம்பன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அவ்வளோ பணமும் பிளாக்ல போகும், அப்புறம் பேங்க் மூலமாக வராமல் பார்த்துக்கோங்க. ස්වයං රැකියාවල යෙදෙන ඩොලර් උත්පාදනය කරන උදවියගේ ඒ ඩොලර් ආදායමට බදු මුදල්ලක් ලබා දීම සඳහා බදු මුදලක් අය කර ගැනීම සඳහා අලුත් බදු මුදලක් අය කරන්න 15%ක බදු මුදලක් අය කර ගැනීම සඳහා රජය තීන්දුවක් ගෙන තිබෙන බව අපට දැනගන්න තිබෙනවා. අපි මේ වෙලාවේ මතක් කරනවා රට වැටිච්ච වෙලාවේ අපේ විදේශගත ශ්‍රමිකයන් එක්ක එකතු වෙලා මෙරට ඩොලර් ටික එව්වේ මේ ඒ වගේම ඩොලර් ටික ගෙන්න ගත්තේ පිටරට රටවල් වලට විවිධ සේවාවන් සපයලා ඒ සේවාවන් හරහා රටට ඩොලර් ගෙන යපු උදවිය. එතකොට අපි ඒ වෙලාවේදීත් මේ රටට ඩොලර් ගෙන එන උදවියට ගෙන ගිහිල්ලා සේවය කරලා රටට ඩොලර් එවන අයට ඒ වගේම ලංකාවේ ඉඳලා ඩොලර් ගෙන්නන අයට විවිධ පහසුකම් සපයන්න කියලා අපි කටයුතු කළා. එතකොට මේ අය ඒ අනුව තමයි රට බිඳුවට වැටිලා තෙල් ගෑස් පෝලිං ඇති වෙච්ච රටකට ඩොලර් ටික එවන්න මේ අය කටයුතු කළේ. ඒ ඩොලර් එවපු නිසා තමයි අපිට පුළුවන්කම ලැබුණේ තෙල් ගෑස් බෙහෙත් ටික ප්‍රශ්න විසඳන්න. ඩොලර් මිලියන 20ක්වත් නොතිබිච්ච රටට ඩොලර් බිලියන 6ක් ඉතුරු කරන්න පුළුවන් වුණේ. ඩොලර් බිලියන 13ක් ප්‍රේෂණ විදියට එව්වේ මේ උදවිය. එතකොට මේ උදවියගේ මුදල් වලට දැන් එවන ඩොලර් වලට බදු මුදල් අය කරන සූදානමක් තියෙනවා නම් ඒ බදු මුදල් හරහා වෙන්නේ මේ උදවිය මේ ඩොලර් ප්‍රමාණයන් ලංකාවට එවන එක වළක්වා ගන්න තමයි මේ හදන්නේ. අපි රජයට කියන්නේ මේ වගේ වැරදි තීන්දුව අරගෙන නැවත වතාවක් රට ආපස්සට ගෙනියන්න හදන්න එපා. අපි මේ රට වැටිච්ච වෙලාවේ ගොඩගත්තා වගේම ඉදිරියේදී මේ රට වැටෙනවටත් අපි එහෙම කුහක වැඩ කටයුතු කරන්නේ නැහැ. එදා රට වට්ටන ඩොලර් එවන්න එපා කියලා කියපු අය පාලන බලයේ හිටියත් අපි අද කියන්නේ මේ රටට ඩොලර් එවන්න, ඒ වගේම මේ ඩොලර් එවීම බාධා කරන මේ වගේ බදු අය කරලා මේ රටට විවිධ සේවාවන් සපයලා ඩිජිටල් ඉකොනොමි එකක් ඉස්සරහට එන්නේ. ඒ වගේ අවස්ථාවකදී ඒ ඉකොනොමි එක ප්‍රසාරණය කරන්න, එහෙම නැත්නම් ඒක දියුණු කරන්න සහයෝගය ලබා දෙන්නේ නැතුව මේ විදියට කටයුතු කිරීම ඒ තරම් සුබදායි කටයුත්තක් නොවන බව, ඒ වගේම ඉදිරියේදී එහි ඵල විපාක ලැබෙන්න තියෙන බව අපි මතක් කරලා දෙනවා. ඒ නිසා කරුණාකර මේ තීන්දුව ආපසු හරවන හැටියට තමයි අපි ඉල්ලා හිටින්නේ. இந்த கிறுக்கன் பேசினதையும் சப்டைட்டில் பண்ணி ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து தான் போட்டிருக்கிறேன். அதே போல் பைத்தியக்காரன் தூக்கத்தில் முழிச்ச மாதிரி இருக்கிறான். என்ன எப்படியோ ஒன்றே ஒன்று தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே சலுகைதாரம் பிடுங்குறேன்ட்டு கடைசியில் எதுவுமே இல்லாமல் பண்ணிவிட்டு வெறும் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினா கஸ்டம்ஸ் அந்த என்னது டியூட்டி ஃப்ரீயில் சாமான் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு ஏதோ சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சகிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக போயிட்டுருக்குறோம். அதுக்கிடையில் 15% வரி அது இது மண்ணாங்கட்டியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தா நிச்சயமாக காலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளுடைய பேரும் போட்டு ரேட்டு கணக்கும் போட்டு டாலர் கணக்கும் போட்டு இது எல்லாமே ஒரே அடியாக நிறுத்தப்படும். கடைசியில் யாரெல்லாம் பிளாக்கில் அனுப்புகிறாங்களோ அவங்க பக்கமே அவ்வளவு தொழிலாளர்களும் சாய்வாங்க. கடைசியில் நாங்கள் ப்ரொமோட் பண்ண வேண்டி வரும், ப்ரொமோட் பண்ணி பிளாக்ல அனுப்ப வேண்டி வரும். அரசாங்கத்துக்கு இது நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறோம். நேரடியான எச்சரிக்கை இது. ஜனாதிபதி அனுரைக்கு நேரடியான எச்சரிக்கை. 1 மாதம் டாலர் அனுப்பலைன்னா எல்லாரும் வாயில் விரலை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. 1 மாதம் ஒட்டுமொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களும் டாலர் அனுப்பலைன்னா மொத்த அரசாங்கமே ஸ்தம்பிதமாகும். அந்த நிலைமைக்கு தள்ளிடாதீங்க. அதே மாதிரி வரி விதிக்கிறத பற்றி சிந்திக்காதீங்க. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வரி என்றதே கிடையாது, கிடையவே கிடையாது. அதான் கார்கோ புறத்துலேயும் வரி பிடிக்கிறீங்க,
கொண்டு வரக்கூடிய பொருட்களையும் வரி பிடிக்கிறீங்க, தங்கம் கொண்டு வந்தாலும் வரி பிடிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு 10 வருஷம் வேலை செஞ்சிட்டும் ஒரு 10 பவுன் நகை கொண்டு வர முடியாது. ஏன் 5 பவுனுக்கு வரி பிடிச்சிட்டு தான் விட்றீங்க. 10 வருஷமாக நாட்டுக்கு வராமல் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தங்கச்சி தாய்க்கு மனைவிக்கு மகளுக்குன்னு ஒரு 10 பவுன் நகையை வாங்கிட்டு வந்தாலும் அதுலேயே 5 பவுனுக்கு வரி தானே விதிக்கிறீங்க. பணம் அனுப்புறத்தில் ஏதாவது பிடிங்கினீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும். அதை நான் இந்த சோஷியல் மீடியாவில் என்னுடைய குரலில் நானே சொல்லிக்கொள்கிறேன். அரசாங்கமே எங்கள் மேலே இந்த விளையாட்டு காட்டாதீங்க. வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஏற்கனவே நாங்கள் நொந்து நூலாகி போயிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு போராடி 11 வழக்கு இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த நாட்டில் எனக்கு 11 கேஸ் வழக்கு இருக்குது. 2 தடவை CID, 3 தடவை கோர்ட்டு. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சு தான் இன்னைக்கு அந்த போனஸ் அப்படின்ற ஒன்றை சட்ட ரீதியாக இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. இலங்கையர்களுக்கு இந்த போனஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதே மாதிரி புதிய எக்ரிமெண்ட் புதுப்பிக்கிறது நான் என்னுடைய சர்ஃபான் BA Vlog மெயின் சேனலில் பெரிய சேனலில் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் வீடியோ. தயவுசெய்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். எக்ரிமெண்ட்டை நீங்கள் புதுப்பிச்சா தான் உங்களுக்கு உங்களுடைய புதிய சம்பளம், இப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கே உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். 140, 150, 180, 200 நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு எக்ரிமெண்ட் எழுதிக்கோங்க அவசரமாக போய் பாபாவோட. இது சம்மந்தமான மேலதிக தகவல் சர்ஃபான் BA Vlog பெரிய சேனலில் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். அதே போல் நிச்சயமாக இதை பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சா பர்சனல் அப்டேட் நிச்சயமாக பண்ணுங்கள், மெசஞ்சரில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பைத்தியக்காரன் மனுஷன் சொன்னது உண்மையாக மட்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் அதுக்கு பதில் கூறியே ஆகணும். கேள்விகளை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், பதில் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் இந்த தகவலை அனைவருக்கும் சென்றடையும் வரை பகிருங்க.